ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் அதிரடியான ஒரு முக்கியமான ஆன்மீக நாளானது வரப்போகுது. அதுதான் ஜூலையுடைய 10ஆம் தேதி அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 26ஆம் நாள். அதே போல் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது, மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ராசி பலனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க கிரகநிலைகளால் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஆக்சுவலி பௌர்ணமினாவே பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த நாளுங்க. அதில் ஆனி மாத பௌர்ணமி எக்ஸ்ட்ரா சக்தி நிறைந்த நாளுங்க. இந்த சக்தி நிறைந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆன்மீக ரீதியான பரிகாரம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக ஆனி பௌர்ணமி அன்னைக்கு இவற்றை மறக்காமல் செய்திங்கன்னா அற்புதமான பலன் நீங்கள் பெற முடியும். எவற்றை மறக்காமல் செய்தால் அற்புதமான பலன் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. தை மாதத்தில் சூரியன் வந்து உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குவார். அந்த சூரியனுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆனி மாதம் இருக்கிறது. ஆக்சுவலி தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து 3வது மாதமாக இந்த ஆனி மாதம் வருகிறது. இந்த ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க அதை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த ஆனி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் தினத்தில் வரும். ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் இந்த நாள் அன்னைக்கு காரைக்காலில் ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும். மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணி படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும். ஆனி பௌர்ணமியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கான பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு அளிக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறம் காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆனி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். ஏன்னா மற்ற தெய்வங்களை விட இந்த 2 தெய்வங்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அதனால் இந்த நாளில் இவங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முன்னிரவு வேளையிலே வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் இது எல்லாத்துக்கும் மேலே கிரிவலம் வரலாம். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். ஆக மொத்தம் ஆனி பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
ஆணி பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்வது கூட நல்லது. ஆனி மாத பௌர்ணமியில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யங்களானது பெருகும். வாழ்க்கையில் பெண்கள் உங்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலமானது கூடும். விரும்பிய நபரையே மனமுடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். நீண்ட காலமாக புத்திர பாக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாணவர்கள் நீங்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள்வீங்க. உணவு உடை ஆகியவற்றிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட ராசிக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பார்த்ததுமே மற்றவர்களை எடை போட்டு விடக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கிறார். எனவே தனவிரயம் ஏற்படும். அதே நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். சேமிப்பிற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்தவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காண்பீங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் ஆனி மாத பௌர்ணமியில் உங்கள் ராசியான மிதுனத்துக்கு புதன் வரப்போகிறாரு. ராசிநாதன் ராசியிலே சஞ்சரிப்பது யோகமான நேரம்தான். பொருளாதாரத்தில் ஓரளவு நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படுவதால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் வாய்க்கலாம். வாகனம் வாங்கி மகிழலாம். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்வார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் பௌர்ணமியில் ஏற்படுது. இதனால் கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாகும். கடமையில் இருந்த தோய்வுகள் அகலும். அதே நேரத்தில் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனியின் மீது விளறதுனால பெற்றோரோடு இணக்கமான சூழல் ஏற்படும். சொத்து பங்கீடுகள் சுலபமாக முடியும். சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக முடித்து காட்டி பாராட்டுக்களை பெற முடியும். வெளியூர் பயணங்கள் நன்மை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமையும். ஸோ வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருவார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்வது இந்த பௌர்ணமிக்கு பிறகு யோகம்தான். இருப்பினும் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். வெளிநாட்டு வணிகம் லாபம் தரும். உத்தியோகத்தில் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். தொழில் கூட்டாளிகளுடைய கருத்து வேறுபாடுகள் அகலும். நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த கிரகநிலைகளால் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் இதை தொடர்ந்து கடகராசிக்கு புதன் சொல்கிறாரு. இது உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்துக்கு செல்வது இந்த பௌர்ணமிக்கு பிறகு யோகம்தான். தொழிலை எதிர்பார்த்த லாபம் உண்டு. நினைத்தது நிறைவேறும். வருமான பற்றாக்குறை அகலும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன்வரணும். ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வருமானம் வந்து சேரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மொத்தத்தில் கிரகநிலைகளால் உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்து விருத்தி அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருத்தி அடைய முன்பாருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளை சமாளித்து முன்னேற்றங்கிறது காண்பீங்க. கலைஞர்களுக்கு கூட நிதி உதவி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாடோடு கூடிய கல்வியில் நாட்டம் செல்லும். பெண்களுக்கு உடல்நல அக்கறையானது காட்டணும். கட்டுக்கடங்காத செலவுகளால் கவலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிகள் அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.